வணக்கம். மேத்தமெட்டிக் டெங்கத்தன் சத்து பப் செம்பிரன் பாலிகான் ஆசாஸ் பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது பாலிகான். ஃபர்ஸ்ட் பாலிகான்னா என்னன்னு பார்ப்போம். பாலிகான் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஷேப். அந்த ஷேப்பில் வந்துட்டு அதில் வந்து நிறைய சுட்டுட்ருக்கோம். பாலி அப்படின்னாக்கா பஞ்சா, கான் அப்படின்றது வந்து சுடு. ஸோ அதுதான் வந்து பாலிகான். பாலிகான் வந்து எப்போதுமே ஒரு 2D ஷேப்பில் இருக்கும். இது வந்து 3D ஷேப் இல்லை, 2D ஷேப்பு. ஸோ இது வந்து துத்தோப் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது 2 லைன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. இது வந்து உங்கள் ஓப்பனிங் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து ஓப்பனிங் இருந்தால் அதுக்கு பேர் பாலிகானில். இது வந்து க்ளோஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு ஒரு பாலிகானாக நம்ம ஏற்றுக்குவோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு லைனும் வந்துட்டு இன்னொரு லைன் கூட கண்டினியூ பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ வந்து அது பாலிகான் சொல்லுவோம். இந்த ஷேப் உருவாக்குறதுக்கு நம்ம வெறும் கரேஸ் லூரோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு செஞ்சேன்னா இதுக்கு பேர் வந்து பாலிகான் இல்லை. ஏன்னா இது வந்து கர்வ்டாக உள்ள லைன் இருக்குது, வளைஞ்சி வர லைன் இருக்குது. ஸோ வளைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் வந்து பாலிகான் இல்லை. ஸோ சர்க்கிள்லாம் வந்துட்டு பாலிகானில் வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஷேப் இதெல்லாம் வந்துட்டு பாலிகான். அதுவே இந்த மாதிரி வளைவு இருக்கிற ஷேப்லாம் வந்துட்டு பாலிகான் இல்லை அப்படின்னு தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, பாலிகானோட சில சிரியை பார்ப்போம். பாலிகானில் வந்து சிசி இருக்கணும். ஓகே, சிசி வந்து அந்த லைன்ஸ். ஓகேவா? பூச்சு வந்துட்டு வர இந்த 2 லைன் வந்து பர்த்தமும் பண்ணுற இந்த இடத்த தான் வந்து நம்ம பூச்சுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பஞ்சூரு. இதை நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிசியும் பூச்சும் பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஷேப் இருக்குது. எத்தனை சிசி இருக்குது அப்படின்னு பொறுத்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு நீங்கள் இது சிம்பிளாக படித்தது வந்து செகித்தீகை. ஸோ செகித்தீகை பார்த்தீங்கன்னாக்கா 3 லைன் இருக்கும். ஸோ 3 லைன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து செகித்தீகை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4 இருந்தால் சிசி எம்பர். அதுவே வந்துட்டு 5, 6, 7, 8ன்னு பண்ணணும். ஒரு இதுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஒரு ஷேப் இருக்குது. ஸோ சிசி வந்துட்டு இந்த லைன் முதல்ல நான் சொன்ன மாதிரி. ஸோ எத்தனை லைன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லைன் இருக்குது, 2, 3, 4, 5, 6 லைன் இருக்குது. ஸோ 6 லைனுக்குள்ள இதுக்கு பேர் வந்துட்டு ஹெக்ஸாகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு பிலங்கன் சிசி, பிராப்பக்கா பிலங்கன் சிசி என்ன. அடுத்தது பார்ப்போம் பூச்சு. பூச்சு நம்ம சொன்ன மாதிரி 2 சிசி வந்து பெர்த்தமும் பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு ஒரு பூச்சுன்னு சொல்லுவோம். ஸோ பூச்சு பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, இதுவும் 6 தான் இருக்குது. ஓகே, ஸோ பிலங்கன் சிசியும் பார்த்துட்டோம், பிலங்கன் பூச்சும் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுக்க பிலங்கன் சிசி அண்ட் பிலங்கன் பூச்சு பாலிகான் அதெல்லாம் சமம். ஸோ இது வந்து இது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்ப்போம், செகித்தீகை வரைஞ்சோம். ஸோ இதுக்கு வந்து தீகை சிசி இருக்குது. எத்தனை பூச்சு இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு பூச்சு இருக்குது கம்பைன் பண்ணது, இங்கே ஒரு பூச்சு இருக்குது, இங்கே ஒரு பூச்சு இருக்குது. ஸோ தீகை பூச்சு இருக்குது. ஸோ இது வந்து சேமாக தான் இருக்குது. லெட்ஸ் சே வேறு ஒரு ஷேப் சும்மா வரைஞ்சி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சிசி வச்சுருக்கேன். 8 பூச்சு இருக்கான்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பூச்சு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் எத்தனை சிசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூச்சு இருக்கும். ஸோ இது வந்து ஏ அப்படின்னு நம்ம போடலாம். ஓகே, ஸோ இதில் 6 சிசி 6 பூச்சும் இருக்குது, அதனால இதை சொல்லுவோம். ஓகே, பஞ்சூரு பாருங்கள். பஞ்சூரு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சூரு வந்து ஒரு லைனை குறிக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு பூச்சுலேருந்து நீங்கள் இன்னொரு பூச்சு கனெக்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு பேர் வந்து பஞ்சூரு. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற பூச்சு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ பி பாருங்கள், பி வந்து ஏ கூட கனெக்ட் பண்ணியிருக்கு பக்கத்தில். ஸோ இது வந்து பஞ்சூருவாக வராது. அதே மாதிரி பிசி கூட வருது. ஸோ இதுவும் 5 வராது. ஆனால் பி நான் வந்து டி கூட கனெக்ட் பண்ணால் இந்த லைன் புதுசாக போடுறேன் பாருங்கள், இது வந்து 5. அதே மாதிரி பி டு எஃப் 5, பி டு எஃப்பும் 5. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பூச்சுலேருந்தும் மாற்றி மாற்றி பண்ணோம்னாக்கா அதுதான் வந்து 5ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பிலங்கன் சிசியும் பிலங்கன் பூச்சும் பார்ப்போம். இந்த பாலிகான்ஸோட நேம்ஸ் பார்ப்போம், இது வந்து முக்கியம். ஸோ செகித்தீகை அப்படின்றது வந்துட்டு 3 சிசி இருக்கும். தட் மீன்ஸ் 3 பூச்சும் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? 1, 2, 3. அண்ட் செகித்தீகைவை நம்ம எப்படி வேணாலும் வரையலாம். ஸோ செகித்தீகையில் பல விதம் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சேமாக இருக்கிற பூச்சு, அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல விதமான செகித்தீகை இருக்குது. சிசி இம்பார்ட்னாக்கா 4 லைன்ஸ் இருக்குது கம்பைன் பண்ணுது. அதே மாதிரி 4 பூச்சுவும் இருக்குது. ஓகே, அகெயின் சிசி இம்பார்ட்டும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம்.
இந்த மாதிரியும் போடலாம். ஸோ as long as 4 லைன்ஸ் வந்து அதுக்கு பேர் வந்து சிசி எம்பேட். பென்டகான்னா 5 லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி 5 பூச் இருக்கும். 1 2 3 4 and 5. ஓகே, ஹெக்ஸாகான்றது ஹெக்ஸா அப்படின்றது 6. பை த வே பென்டகான், ஹெக்ஸாகான், ஹெப்டகான் அப்புறம் அப் டு டெக்காகான் வந்துட்டு இந்த நேம்ஸ்லாம் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது. அந்த லாங்குவேஜில் வந்து பென்தானா 5ன்னு அர்த்தம், ஹெக்ஸானா 6ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 6 பூச் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ 6 பூச் இருக்குது, அதனால் இது வந்து ஹெக்ஸாகான். ஹெப்டகான்னா 7ன்னு அர்த்தம், ஹெப்தானா 7. ஸோ 7 பூச் இருக்கான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 சிசி 7 பூச்சு. ஒக்தா, ஒக்தா வந்து கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா ஆக்டோபஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்டோபஸ் அந்த அனிமல் இருக்குல்ல, அது வந்துட்டு 8 கக்கி இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் அது வந்துட்டு ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒக்டாகானில் வந்து 8 சிசி இருக்குது, அதே மாதிரி 8 பூச்சும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. நோனாகோன் வந்து 9 சிசி 9 பூச்சு இருக்கணும். அதே மாதிரி டெக்காகோன் வந்து 10 சிசி 10 பூச்சு இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கேள்விகளை வந்துட்டு சுலபமாக கேட்பாங்க இந்த மாதிரி. Lukis setiap polygon berikut dengan sisi yang diberikan dan namakan polygon itu அப்படின்னு, லேபிள்கன் தென் namakan அப்படின்னு. ஸோ 5 சிசி அப்படின்னு வரும்போது 1 2 3 4 5. ஓகே, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வரைஞ்சாலே போதும். மற்றபடி அதை அளந்து பார்க்கணும் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்க கேட்கல. ஸோ as long as ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரைஞ்சிட்டாங்கனாவே அது வந்து ஓகேவாக இருக்கும். என்னோட ட்ராயிங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைய கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வரைஞ்சிருங்க. ஸோ லேபிள் கன் பண்ணுற சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ABCDEன்னு லெட்டர்ஸ் பஞ்சு வரைகிறது தான். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பென்டாகான். ஓகே, 5 சிசி வந்து பென்டாகான். இப்போ 8 சிசி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நீங்கள் வரைகிறது சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அகெயின் லேபிள் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் இதுக்கு பேர் வந்து ஒக்டாகான். அடுத்தது 10 சிசி. ஓகே, 10 சிசி உள்ளது வந்துட்டு அகெயின் நீங்கள் பேர் போட வேண்டிதான். ஓகே, லேபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு டெக்காகான். ஓகே, இப்படி தான் நம்ம வந்துட்டு வரைஞ்சி பேர் பண்ணலாம். ஓகே, முதல்ல நம்ம சிசியும் பூச்சும் பார்த்துட்டோம், இப்போ பொஞ்சுருவையும் பார்த்துட்டோம். இப்போ பொஞ்சுருக்கு வந்து இப்போ இன்னொரு இதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பொஞ்சுரு வந்துட்டு ஒவ்வொரு தடையும் நம்மளால் வந்துட்டு வரைஞ்சி அதோட அந்த லைன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லெட்ஸே வந்து செகி எம்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகி எம்பாட்னாக்கா பூச்சுக்கும் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பூச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த பூச்சும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ இது வந்து 2ன்னு சொல்லி சுலபமாக செஞ்சிடலாம். பட்டு மற்ற இதுக்கு லெட்ஸே 10 அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாக்கா எப்படி வந்துட்டு இது பண்ணுவீங்க, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பொச்சுரு செய்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அந்த பாலிகான் வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்கணும். அதாவது நான் வரைஞ்ச மாதிரி லெட்ஸே இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ பொஞ்சுரு வரைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லெப்பே குராங் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா சுலபமாக வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ செகி எம்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது சின்னங்காக வரைஞ்சிட்டோம். அதுவே வந்துட்டு பென்டாகான் அப்படி இருந்துச்சுனாக்கா லெட்ஸே இப்படி வரைஞ்சிங்கனாக்கா லெப்பே குராங் ஓகேவா இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் பூச்சு இது பண்ணலாம். அதில் வரைய முடியாதுன்னு இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த வரைஞ்சி நீங்கள் எத்தனைக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், இது வந்து 4 சிசியோட. ஸோ சிசி எடுத்து எழுதினோம், என்ன வந்து சிசி. அடுத்தது 4 தோலா 3 பஹாகி 2. ஸோ அந்த பஹாகி 2 வந்து இப்படி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 தோலா 3 வந்து 1. ஓகே, பஹாகி 2 பண்ணிங்கனாக்கா 4 1 4 பஹாகி 2 2. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பூச்சு தானே கிடச்சி, 2 பொஞ்சுரு. ஸோ அதுதான் வந்து விடை. இதுவே வந்து மற்ற இதுக்கும் வந்து நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், 10 சிசி உள்ள ஒரு பாலிகானோட பிலங்கன் பூச்சு கேட்டிருக்காங்க, பிலங்கன் பொஞ்சூரு கேட்டிருக்காங்க. ஸோ பிலங்கன் பூச்சு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பூச்சு வந்துட்டு 10 தான் இருக்கும். பொஞ்சூரு வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, n தோலா 1 பஹாகி 2. n வந்து 10 தோலா 1 பஹாகி 2. யூஸ்வலி வந்து நம்ம
குறுங்க நூலை தான் முதல்ல செய்வோம். ஸோ 9 பஹாகி டூன்னு வரும். இப்போ வந்துட்டு நீங்கள் இது இந்த 10யும் 9யும் பஹாகி டராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஹாகி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக 10 இருக்குல்ல, ஓகே. ஸோ 10 இங்கே 9ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டீங்கனாக்கா அப்புறம் இது ரெண்டுத்தையும் டராப் பண்ணியும் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் விடை வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். இங்கே வந்து பிலங்கன் பூச்சுவும் பிலங்கன் பப்பஞ்சுரும் கேட்டிருக்காங்க. ஸோ பூச்சு பப்பஞ்சுரு. ஓகே, நம் சிசிக்கு வந்துட்டு நம் தான் இருக்கும். செம்பிலானுக்கு சிசிக்கு செம்பிலான் பூச்சு இருக்கும். டோப்ளாஸ் சிசிக்கு டோப்ளாஸ் பூச்சு இருக்கும். டோப்ளோ சிசிக்கு டோப்ளோ பூச்சு இருக்கும். ஸோ பப்பஞ்சுரு மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் ஃபார்முலா வச்சு. ஸோ நம் நம் தோலாத்திக்கு பஹாகி டூவு. மனக்கணக்கு போட முடிஞ்சுன்னா சுலபமாக போட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா 3 9. ஸோ இப்போ பஞ்சூர் வந்து 9. இப்போ இதில் வந்து 9 தோலாத்திக்கு பஹாகி டூவு. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு வகுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம குறுங்கான செஞ்சு டரா பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, பஹாகி பண்ணிங்கனாக்கா விடை வந்து டோப்ளோ துஜோ கிடைக்கும். ஸோ செம்பிலான் சிசி உள்ள பாலிகானுக்கு வந்து டோப்ளோ துஜோ பப்பஞ்சூர் இருக்கும். இதுவே டோப்ளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டோப்ளாஸ் தோலாத்திக்கு டூவு. ஸோ இதை பார்த்தோம்னாக்கா 12லேருந்து 3 போனால் 9. 12ஆம் வாய்ப்பாடு இங்கே 2. ஸோ 12 9 டாரா பண்ணி பண்ணுறதுக்கு பாகி இங்கே பண்ணிட்டீங்கன்னா 9 54 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, லாஸ்ட்டாக 20 உள்ள சிசி 20 டோப்ளோ தொலாத்திக்கு பாகி டூவை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் சேம் தான். டோப்ளோ தொலாத்திக்கு பார்த்தீங்கன்னா துஜோ ப்ளஸ் இருக்கும். ஸோ அகெயின் டரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பஹாகி பண்ணிடலாம். 10 170 வரும். ஓகே, 20 உள்ள சிசிக்கு வந்து 170 இப்போ பஞ்சூர் இருக்குது. ஸோ அதனால் இது வரைய கஷ்டம் பாருங்கள், வரைஞ்சி கண்டுபிடிக்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த கேள்வி benar atau palsu எழுத சொல்லியிருக்காங்க nyatakannya. ஸோ bilangan 11 sisi polygon dengan 11 sisi mempunyai 11 bucu. ஓகே, நம்மளுக்கு தெரியும் பூச்சுவும் சிசியும் சேம் நம்பர்னு, அதனால் அது வந்து பென்னார்னு போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 sisi mempunyai 54.0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். பாருங்கள், 12லேருந்து 3 போனால் 9 பஹாகி டூவு 6 9 54. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பென்னார் அப்படின்னு தான் எழுத போகிறோம். இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வியில் வந்து லுக்கே சுபா பாலிகான் நீங்கள் லப்பான் சிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வரையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு எங்கள் பிக்சர் வந்து போட்டுட்டேன். kemudian labelkan dan namakan polygon itu. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட். இது லேபிள் பண்ணும்போது லெட்ஸே நம்ம ஏபிசின்னு போட்டாலே போதும். ஸோ ஏபிசி DEFGH. ஓகே, நமக்கன் பாலிகான் சொல்லும்போது லாப்பான் சிசி உள்ள பாலிகானுக்கு பேர் வந்து ஒக்தாகான் இல்லைவா? ஸோ ஒக்தாகான் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒக்தாகான் ABCDEFGH அப்படின்னு நம்மளே எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம லேபிள் பண்ணியிருக்கனால. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லுக்கி செம்மோ பொப்பஞ்சுரு பொலிகான் இது செச்சார சிஸ்டமேட்டிக். அதாவது உங்களை பொப்பஞ்சுரு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ பொப்பஞ்சுருன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பூச்சுலேருந்து கனெக்ட் பண்ணாத அடுத்த பூச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சிசி கனெக்ட் பண்ணுது, அதனால் இந்த பூச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு பூச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் பொப்பஞ்சுரு. ஸோ ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள். ஸோ ஏபி வந்து வராது, ஏஹெச்சும் வராது. ஸோ ஆனால் ஏசி வரலாம். லூலரை வச்சு போடுங்க, அப்போ தான் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஏடி போகலாம். ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 1 2 3 4 5. ஸோஃபார் நம்ம வந்து 5 இது போட்டிருக்கோம். அடுத்தது பிலேருந்து ஆரம்பிப்போம். பி வந்து ஏக்கு போகாது, சிக்கு போகாது, ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் போகும். ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதுலேயும் 5 தான் இருக்குது. அடுத்தது சி பாருங்கள். சிலையும் வந்துட்டு பிக்கு போகாது, டிக்கு போகாது, மற்றதுக்கு போகலாம். ஸோ 1
3 4 ஏ வந்து முதல்ல கவுண்ட் பண்ணிட்டோம், அதனால வராது. ஸோ 4 மட்டும்தான். இப்போ டி மறுபடியும் டிசிக்கு போகாது, டிஇக்கு போகாது. ஆனால் டி வந்து பிக்கும் ஏக்கும் போகலாம், விச் அந்த லைன் வந்து ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. ஸோ அதை வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது எஃப்க்கு போகிற லைனு, எஃப்க்கு போகிறது, ஜிக்கு போகிறது, ஹெச்சுக்கு போகிறது. ஸோ மொத்தம் 3 வந்திருக்கு. என்னோட லைன்லாம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது, பிகாஸ் நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரூலர் போட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரைங்க. நெக்ஸ்ட் ஈக்கு போவோம். இ வந்து டிக்கும் எஃப்க்கும் போகாது, மற்றதுக்கெலாம் போகும். பட் 3 லைன் ஏபிசி நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஜியும் ஹெச்சும் மட்டும்தான். ஸோ 2 தான், 2 வரைஞ்சிட்டோம். இப்போ எஃப் வந்துட்டு ஈக்கும் ஜிக்கும் போகாது, மற்றது எல்லாத்துக்கும் வரலாம். பட் நீங்கள் பாருங்கள், ஏவோட பிசிடி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து வெறும் ஹெச் மட்டும்தான். ஸோ ஒன்று தான் வரைஞ்சிருக்கோம். ஜி பார்த்தீங்கன்னாக்கா எஃப்க்கும் ஹெச்சுக்கும் வராது, மற்ற எல்லாத்துக்கும் வரலாம். மற்ற எல்லாத்தோட லைனும் வந்துட்டு இங்கே வரைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வரைய தேவையில்லை. சேம் ஃபார் ஹெச்சோட எல்லா லைனும் வந்து வரையப்பட்டுருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஹெச்சும் நம்ம வரைய தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரும் அப்படின்னும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 10 14 17 18 19 20. ஸோ மொத்தம் வந்து 20 வந்துருச்சு. இது வந்துட்டு நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். n tolatiக்கு bahagi 2. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். n வந்துட்டு 8 cc 8 tolatiக்கு bahagi 2 பண்ணுங்கள். ஸோ 8 இதுலேருந்து 3 போனால் 5 bahagi 2. 8 5 40 bahagi 2 பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு விடை வந்துட்டு 20 தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரைட், ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ நம்ம பார்த்ததுலாம் வந்து பாலிகானில் வந்துட்டு நிறைய சிசி இருக்குது. ஸோ சிசிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேரும் வந்து மாறுபடும். அதே போல் அதுக்கு வந்து பூச்சும் இருக்குது. பிலங்கன் சிசியும் பிலங்கன் பூச்சும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பெர்பெஞ்சுரு. ஓகே, பிலங்கன் பெர்பெஞ்சுரு கண்டுபிடிக்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ n tolatiக்கு bahagi dengan 2. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். நன்றி.